தப்பு காத்திருக்கு வாழைப்பழம் தாண்டி இருக்கு வாழைப்பழ தோல் போவாய் என்னதான் சாப்பிடுறேன் எனக்கு முதல்ல வரக்கூடும் தானே ஏன் நேரமாச்சு ஆமா கேட்க வேண்டிய கடமை நீ கேக்குறீங்க ஆமாண்டா யார் பதில் சொல்லணும் நீ சொல்லணும் யார் கேட்கணும் நான் கேட்கணும் எனக்கு முன்னாடி வரக்கூடிய தானே ஏன் நேரமாச்சு ஏன்டா காலத்தவன் கேக்குறீங்க ஆமா இந்த மாதிரி இங்க போனேன் இங்க வந்தேன் இந்த வேலை இருந்தா அப்படின்னு சொல்லணும் ஆமா யார் சொல்லணும் நீ சொல்லணும் யார் கேட்கணும் நான் கேட்கணும் அட பாவி என்னதான் கேட்டுக்கிறேன் தம்பி யார் அண்ணா என்ன நேரமாச்சு அது ஏன் கேக்குறீங்க என் வீட்டுல எங்க பருப்பாங்கிறாரு பருப்பா அட பாவி பெரியப்பாடா ஆமாங்க அவரு செத்துட்டாருங்க என்ன பாவி உங்க பெரியப்பா செத்துட்டாரா ஆமாங்க என்ன சொல்லிட்டு செத்தாரா சொல்லாம செத்தாரா சொல்லிட்டு அவனா சாவனா சொல்லாம செத்துட்டாரு சரிப்பா சரிப்பா அவர் செத்தவனே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அவரை புதைப்பதா எரிப்பதான் என்னப்பா புதைப்பதா எரிப்பதா என்ன முறைப்படி என்ன செய்வோம் ஒன்னு எரிக்கலாம் இல்ல பதிக்கலாம் ஏங்க எரிச்சிட்டா ஒண்ணு இல்லைங்க பொச்சிட்டா தான் சந்தேகம் என்ன சந்தேகம் அவரு பொச்ச இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா என்னப்பா புதைத்த இடத்துல புல்லு முளைக்க தானே செய்யும் அந்த இடத்துல புல்லு முளைக்கலாம் ஒண்ணு இல்லைங்க அதே இடத்துல புல்லு முளைச்சிட்டா அங்கேயும் சந்தேகம் என்ன சந்தேகம் முளைஞ்ச புல்ல மாடு மேயுமா மேயாதா புல்லு இருந்தா மாடு மேய தானே செய்யும் அந்த புல்ல மாடு மேல ஒண்ணு இல்லைங்க அதே புல்ல மாடு மேய்ச்சிட்டா அங்கேயும் சந்தேகம் என்ன சந்தேகம் புல்ல மேய்ஞ்ச மாடு பால் கறக்குமா புல்ல மேய்ஞ்ச மாடு பால் கறக்கத்தான் செய்யும் அந்த மாடு பால் கறக்கலாம் ஒண்ணு இல்லைங்க அதே மாடு பால் கறந்துட்டா அங்கேயும் சந்தேகம் என்ன சந்தேகம் கறந்த பாலை மனுஷங்க குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்களா அறிவு கட்டவனே ஏண்டா பால் இருந்தா மனுஷன் குடிக்க மாட்டானா ஐயோ அந்த பாலை மனுஷன் குடிக்கலாம் ஒண்ணு இல்லைங்க அதே பாலை மனுஷன் குடிச்சிட்டா அங்கேயும் சந்தேகம் என்னப்பா சந்தேகம் பாலை குடிச்ச மனுஷன் உயிரோட இருப்பாங்களா செத்துருவாங்களா புத்திக்குதாடா உனக்கு புத்திக்குதா ஏன்னா பாலை குடிச்சு கூட சாவானா அவங்க உயிரோட இருந்தா ஒண்ணு இல்லைங்க அவங்க செத்துட்டா தான் சந்தேகம் என்னப்பா சந்தேகம் அவங்கள எரிப்பதா புதைப்பதா என்னப்பா எரிப்பதா புதைப்பதா செத்துட்டா ஒண்ணு இல்ல இல்ல போனதுக்கு மீண்டும் வர நீ இரவு பூரா கேட்டா சொல்லிக்கிட்டே நான் லூசு நீதாப்பா நீ பைத்தியம் யார் பைத்தியம் பாவி ஏடா காத்தவன் இப்பேற்பட்ட கதையெல்லாம் சொல்றேன் நீ வந்து உணர்வு எங்க யாரு தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வே தெய்வமே தேடினேன் தேடினேன் ஏனா நான் பாடலப்பா நீயே பாடுப்பா இதுக்கு மேல வாய் தந்தா கேள்வி வாய் தந்து பொத்தி வாச்சினா பொத்தில தண்ணியை தண்ணி ஊத்திடுவேன் தண்ணி ஊத்திட்டு பாருங்க நம்ம நேரமே அந்த பொட்டி போனா நான் என்கிட்ட வேற பொட்டிக்குது என்னடா பொட்டி அஞ்சு பொட்டி அவனை கீச்சு வச்சிடறான் காசு கேட்டான் அமைதியா இருங்க அமைதியா இருந்தாதான் நாடகம் என்னன்னு தெரியும் நீங்களும் பேசி நாங்களும் பேசி மன்னர் நாய் மாதிரி கத்துறாப்புல யாரு நாய் அவர் எப்படி பார்த்தா நம்ம சாமான்டா அவரு கேக்குறேன் சாமான எடுத்து போடுறாங்க உக்கா யாருப்பா சீமந்தம் பண்ணோம் ஆமா ஆளு அம்மா பண்ணிடுங்களா சீமந்தம் பண்ணுவா சீமந்தம் பண்ணா புட்டு கொடுப்பாங்களா சீமந்துக்கா புட்டு கொடுப்பாங்க உட்கார வச்சா தருவாங்க ஐயா உட்காந்துக்கிறாரு ஐயோ ஆம்பளை உட்கார வச்சா இல்ல பொம்னாடி உட்கார வச்சாரா அப்ப ஐயா யாரு ஐயா சரி என்னடா இது மாமா 10 ரூபாய் கொடு மாமா 100 ரூபாய் கொடுத்தாவே எழுதி வாங்கி நான் சுத்தி பார்த்தேன் அது இருக்குடா பாய் போடா முக்கா எப்பள மாறன இந்த நிலைமைக்கு எங்க மாறன எங்க தான் மாட்டினே வராங்க ஏன்டா அவங்கள கூட சேர்ற நான் எங்க அவங்கள கூட சேர்றாங்க அவங்க தான் கும்பலுக்குள்ள என்கிட்ட சேர்றாங்க அட பாவி சரி சரி உட்காருங்க உட்காரு எழுதி உட்கார ஆய் வரும் அது எப்படி வரும் கால அகல வைக்காத முச்சா வரும் நம்மள மீறி எப்படி வரும் கத்தி பேசாத குசுவாத அந்த சிசில அது வருங்க வரும் ஏண்டா நேரடி கேக்குறேன் ஏண்டா நேரடி கேக்குறீங்க
எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வாழ்க்கையில கேள்வி கேட்கறது சொல்லுவோம், பதில் சொல்றாங்க. என்னடா கஷ்டம்? ஆமாங்க. அதனால இன்னைக்கு ஒரு மாட்டல நான் கேள்வி கேட்கறேன், நீ பதில் சொல்லு பாப்போம். நீ கேள்வி கேட்க போற. டேய், கேள்வி கேட்கிறதுக்கு பிறந்தவங்க நாங்க. அது சொல்றதுக்கு பிறந்தவங்க நீ. கேள்வி கேட்கறதுக்கே பிறந்தவங்க நீங்க. ஆமா. பதில் சொல்றதுக்கே பிறந்தவங்க நாங்க. ஆமா. அதனால இன்னைக்கு ஒரு மாட்டல நான் கேள்வி கேட்கறேன், நீ பதில் சொல்லு. மாறுதுடா. ஆமா. சரி கேட்க பாக்கலாம். கேக்குறமா? கேக்குறேன். ஐயா நான் கேட்கற கேள்வியில 29 மா வரணும். 29 மா. நல்லா தெரிஞ்சுக்க, 29 மா வரணும். 29 மா. பொருள் பதில் விளக்கம் மொத்தம் அதுலயே அடங்கியிருக்கணும். அதுலயே? ஆமா. கேக்குறமா? கேக்குறேன். மேடம் மேல வந்தா நீ யாரு? மன்னரு. நான் யாரு? காவல்காரன். வீட்டுக்கு வந்தா நீ எடுக்கணும் அவன. அண்ணன். நான் உனக்கு தம்பி. அண்ணி நீ வீட்டுக்கு இருக்கன்னு வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடனா எவ்வளவு அரிசி ஒரு சோறாக்குவ? ஏடா நாங்க இருப்பது 2 பேரு. ஏடா ஒரு கையெழுத்து போடுங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டா கை வச்சு. ஆமா. சரவணா ஹோட்டல்ல போட்டாங்கன்னா 2 பேர் சாப்பிட்டு. டேய் போட்டவங்களுக்கு தான்டா தெரியும் என்ன சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னு. உணவு சாப்பாடு வெறும் ஓடிக்குது பாரு சாம்பார். சத்த கண்ணுல காட்டாதே. சரிங்க விடுங்க. ஊர்காருக்கு போறதுக்கு மனுஷனுக்கு சாப்பிடுறதுக்கு நமக்கு வயிறு இருக்குது. ஆமா. சரி வீட்டுல ஒரு கையாச்சு ஒரு சோறாக்குனா ஆம்பியா மண்டாட்டிக்கு அந்த சாப்பாடு 3 வேளைக்கு பத்துமா? ஏய் 10டா. சார் பத்துமா? ஏய் 10டா. ஏங்க பத்துமா? 10டா டேய். உமா தாலியா இருக்கா பத்துமாயா? என்னடா? ஓ கணக்குல பத்துமாங்க கணக்கு. கணக்குலையா? ஐயா கேள்வி கேட்கும்போது பத்து மட்டும் வச்சுக்கணும், சாப்பாடு பத்தி வச்சு கூடாது. என்னடா சொல்ற? 5 5 10மா வந்துருச்சுடா. 29 நாள் 10மா வந்துச்சா? வந்துருச்சு. இன்னும் எத்தனை வரணும்? 19 மா வரணும். எங்க ஊர்ல ஒரு அம்மட மையா ஐயா. என்னைக்கு நீ உதவங்க போற? ஏய் அம்மாத்திர பையன். அது உட்காந்து நடுப்புற கம்பி சுத்தாம நேரு ஒரு பையன். அந்த பையனுக்கு தேன் சாப்பிட ரொம்ப நாள் ஆசை. ஒரு தென்னை மரத்துல தேன் கட்டிக்குது. அந்த சின்ன பையன் தென்னை மரத்துக்கு நின்று அவங்க வயித்துல இருக்கிற தேனை பார்த்தா அந்த சின்ன பையனுக்கு அந்த தேனி எட்டுமா? அறிவு இருக்கானே அந்த குழந்தைக்கு எப்படி ஆயிட்டோம்? ஏங்க எட்டுமாங்க? எட்டாதுடா. ஏய் என்ன ஊத்து போட்டுருவா? எட்டாதுடா. கணக்குல எட்டுமாங்க? கணக்குலையா? 5 3 8மா வந்துருச்சுடா. என்ன வந்துச்சுல சொம்புல தண்ணி எடுத்து போ. கணக்குடா கணக்கு வந்துருச்சுடா. 8மா வந்துச்சா? வந்துருச்சு. முதல்ல 10மா. இது ஒரு 8மா 18மா போச்சு. இன்னும் எத்தனை மா வரணும்? 11. இன்னும் 11 மா வரணும். இப்போ உங்க வீட்ல வந்து எலி இருக்குது. உங்க வீட்ல வந்து பூனை இருக்குது. உங்க வீட்ல எலிய பாத்து எங்க வீட்டு பூனை 5 மா. அது எப்படி 5? 5 மா. ஏய் 5ஆதுடா. 5 மா. 5ஆதுடா. 5 மா. இன்னும் உங்களுக்கு நேரம் தெரியல பியோ. பியோ. ஏய் 5ஆதுடா. 5 மாங்க. கணக்குல 5 மாங்க. ஓ கணக்குலையா? எப்படி தாண்டா இந்த ஆளு மன்னரா? மக்களை பார்த்து வச்சுட்டாங்க மன்னர். கணக்கே தெரியல மக்களை பார்த்து வச்சாங்க உன்னை. ஆமாண்டா. 5 மா வந்துருச்சுடா. கணக்குல 5 மா வந்துச்சா? 11 மால 5 மா போனா இன்னும் 8 மா வரணும். 6. இன்னும் 6 மா வரணும். இப்போ உன் மண்டாட்டி வந்து செவுடியா. நல்லா தானே இந்த எண்ணாட்டி போட்டு நல்லா உட்காந்து ஊங்க ஓட்டிட்டாரு கீழே அவரு மூச்சுட்டாரு. இல்லன்னா கம்மு தானே ஊங்க ஓட்டிருப்பாரு. உச்சாரு ஐயா உச்சாரு ஓடுறாரு உச்சாரு எவ்வளவு ஆழம் இருக்கும் எவ்வளவு கொழுப்பு இருக்கும். என்னுடைய மனைவி என் நாட்டு மகாராணி அவளை போய் செவடியாண்டு நியாயமாடா இது? யார் சொல்லி செவுடி? நீ சொன்னியடா? ஆமா சொன்னியடா அந்த வார்த்தை சொல்லாதீங்க. நீ எனக்கு அண்ணனா உங்க முன்னாடி எழுதினா அண்ணி போய் செவடியான்னு சொல்லுனா இதுவரை சொன்னது இல்ல. நான் கதையில சொல்லிங்கிறேன். ஓ கதையிலையா? கதைக்கு சரிப்பா சரி. இப்போ உங்க முன்னாடி யாரு? செவடியா? அவரே ஒத்துக்கினாரா? என்னுடைய வாயில சொல்ல வச்சிட்டீங்களா? சொல்லுங்க. என்னுடைய வாயில சொல்ல வச்சிட்டீங்க. கதையில உங்க முன்னாடி செவடியா? என் முன்னாடி பத்தினி. இப்படி இருந்தா என்ன? உன் முன்னாடி செவடியா இருக்கணும், என் முன்னாடி பத்தினியா இருக்கணும். கதை வராது கதை வராது. ஏன் வராது? கதை வராது. ஏன் வராது? ராமாயணம் ஹரிச்சந்திரா ரெண்டு ஒண்ணா நடத்த முடியுமா? இல்ல. நடத்தணும். ஆமா. கும்பலா நடத்துறாங்க சிக்கல் கழிச்சிடும். சரிதானா? அது மாதிரி இந்த கதையில உன் முன்னாடி செவடியா இருக்கணும், என் முன்னாடி பத்தினியா இருக்கணும். அப்பதான் கதை கோரியா வரும். கதைக்கு சரிடா. இப்ப உன் முன்னாடி செவடியா வந்து என் முன்னாடி பத்தினி பார்த்து செவடியா அப்படின்னு கேட்டா என் முன்னாடி மனசு ஆறுமா? ஆறாதுடா. ஆறுமா? ஆறாதுடா. ஆறுமா? ஐயா ஆறாதுடா. பையா ஆறாதுடா. நெட்டி வந்து அடிக்க மாட்டார் சவுண்ட் சரி. ஊர்ல சில பேர் இருக்காங்க வீட்டுக்கு போனா பொண்டாட்டி அந்த சவுண்ட் விட்டு கோல் பாரு அப்படின்னு சவுண்ட் விட்டான்னு வச்சுக்கா பொண்டாட்டிக்காரி கோவப்படல கோத்துல வச்ச வச்சா வச்சுக்கா. அதே தெருவுல சண்டை நடக்கும் பாரா அவர் தான் முன்ன நெட்டிக்கிட்டு போவாரு. நாங்க சத்தம் அப்படின்னா கம்பெனி சரக்கு சாப்பிட்டு வீட்டு போய் பார்த்துவான். என்னடா அவரை போய் அடிக்க போற? கை நீட்டு சம்பளம் நம்ம பீசுறா எப்பனாலும் கும்பிடலாம். நம்ம பீஸ் சாப்பாடு போகும்போது கறி குழம்பு ஊத்துறாங்க. ஐயா ஒரு பீஸ் வைங்கன்னு சொன்னியா? பீஸ் வச்சா அது யாருயா?
நம்ம பீஸ் அதான் நம்ம பீஸ் போடுகால அது என்ன கேட்டாண்டா என்ன கேட்கறாங்க அவரால முடிஞ்ச வரல 2 நிக்க வச்சு அடிக்கிறாரு, 1 படுக்க வச்சு இன்னும் சாப்பிடுறாங்க. கம்மி படுத்துவா ரொம்ப கஷ்டம் கொடுக்காரு. கம்மி படு. ஓ ஓ பொம்மையே பாக்கல 5 பேர் ஆட போவா என்ன போட்டு நீ ஆடு. அது அவராட குத்துவாடா. அவர் தான் ஆடுமா ஆடுமா வந்துருச்சுடா. அந்த சாமல பத்துமா அப்புறம் 8மா அப்புறம் 5மா இது ஒரு 6மா ஆக முக்கியத்துல 29மா. ஆமாண்டா வந்துருச்சுடா. இப்ப தெரிஞ்சா பைக் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டங்க. கஷ்டம்தான்டா. கேள்வி கேட்கறது சுலபம் உட்காந்துக்கின்னு பதில் சொல்ற கஷ்டம். தூரம் சொல்லியோ கேள்வி கேட்கறாருன்னா பாத்துக்கோ.